உங்களுக்கு கேஷ் தான் ப்ராப்ளம். கேஷுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. விஜய் இஸ் நாட் பேயிங் யூ. விஜயும் நானும் வந்து we are not running a production house. Then why do you have to call us and ask cash? அண்ட் எனக்கு வந்து இன்னொரு விஷயம், ஒரு கிளாரிட்டி எனக்கு வந்து என்ன எனக்கு கிடைக்கணும் அனுகிரகா. நீங்கள் வந்து தெரிஞ்சுதான் நீங்கள் வந்து இந்த அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ யாருமே உங்களை புஷ் பண்ணலை இந்த அக்ரிமெண்ட்டில் நீ சைன் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அக்ரிமெண்ட்டை நீங்கள் 2-3 டைம்ஸ் படிச்சிருக்கணும். இன்னொரு விஷயம், ஆடிஷனுக்கு நான் வந்து சொந்த காசு போட்டு வந்தேன், நான் வந்து 14 hours டிராவல் பண்ணேன், இவ்வளோ காசு ஸ்பெண்ட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்கல்ல. கண்டிப்பா ஆடிஷனுக்கு நம்ம தான் காசு போட்டு போகணும். பிகாஸ் நமக்கு தான் அந்த ஒர்க் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஐடிக்கு இப்போ ஒரு ஐடி ஜாப் நீங்க போறீங்க, இன்டர்வியூ போறீங்கன்னா அதுக்குமே நம்ம தான் நம்ம காசுல வந்து பெட்ரோல் போடுவோம், பஸ் டிக்கெட் எடுத்துட்டு நம்ம போவோம். ப்ரையராகவே யாரும் உங்களுக்கு காசு கொடுத்து வாங்க அனுகிரகா ஆடிஷனுக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு இஷ்யூவா இருக்கு. எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் இது எல்லாத்துக்கும் ரீசன் விஜய் தான் அப்படின்னு சொல்றீங்க. இதுல எப்படி விஜய் இதுல இன்வால்வ் ஆவாங்க?